ஒரு பகுதியினர் இங்கே வந்திருக்கிறீர்கள். இது ஒரு முன்னோட்டமான பத்திரிகை. பழைய நினைவுகளை மீண்டும் நினைவு கூர்ந்து புதிய பாதையில் புதிய பயணத்தை நாம் தொடங்கும் விதமாக பாரதியாருடைய 75வது 63வது நினைவு நாளை பாரதியார் சங்கம் 75வது ஆண்டு விழாவாக கொண்டாடுகிறது. இந்த 103வது நினைவு நாளில் 103 தமிழறிஞர்கள் என்று சொன்னார்கள். அதில் தமிழறிஞர்கள் மட்டுமல்ல, தமிழறிஞர்களும் தமிழ் பேசும் திறமை உள்ள இளைஞர்களும் அவர்களுக்கு விருது கொடுக்கிறார்கள். இந்த 103 பேரை தேர்ந்தெடுத்து விருது வழங்குவது என்பது எளிதான காரியம் அல்ல. இதை தொடர்ச்சியாக 2 மாதத்துக்கு மேலாக செய்து வரும் பாரதியார் சங்கத்திற்கு எனது பாராட்டுக்கள். விழாக்கள் பாரதியாரை நினைவு கூறும் வகையில் மட்டுமல்ல, தமிழறிஞர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மரியாதை செய்யும் வகையிலும் அல்ல. சென்னை கம்பன் நாம் எவ்வளவு ரசிக்கும்படியாக மனதிலே நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழும் வண்ணம் அதை அவ்வப்போது நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். பாரதியார் கனவு கண்ட உடைமை ஊக்க உடைமை புதுமை பெண்கள் வேண்டுமானால் ஓரளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பாரதியார் கனவு கண்ட பெண்மை சுதந்திரம் இன்று வரை இல்லை என்றுதான் நான் கூறுவேன். தினமும் பேப்பரில் பார்க்கிறீர்கள், செக்சுவல் தொழிலாளர்களும் அசால்ட் என்று தமிழகத்தின் குறைந்தது 2-3 தலைமை பொறுப்பில் இருக்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தமிழகத்தின் மிக பழமை அந்த செய்திகள் என்றைக்கு அடங்குமோ அன்றைக்குதான் பெண்களுக்கு சுதந்திரம் வந்தது என்று நான் கூறுவேன். அதுவரை பாரதியார் சங்கத்தினுடைய வேலை ஓயாது. இது ஆண்டு விழா மாத்திரமல்ல, மீண்டும் மீண்டும் பாரதியாருடைய பாடல்களை இளைஞர்களிடையே நினைவுபடுத்தி அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு வழி செய்ய வேண்டும். திருவள்ளுவர் பாடிய திருக்குறளும் பாரதியாருடைய பாடல்களும் என்றென்றைக்கும் நமக்கு ஊக்குவிக்க, அது மட்டுமல்ல வாழ்க்கை வழிவகுக்கும் வகையில் உள்ளது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது செக்ஷுவல் அசால்ட் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆட்டோ டிரைவர் முதல் கொண்டு பள்ளி மாணவன் வரை ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் அல்லது சிஇஓ வரை இது போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்லூரி இதையெல்லாம் எவ்வாறு தடுக்க முடியும் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த விழாவில் இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், பாரதியாரை நினைவு கூறுவது மட்டுமல்ல, பாரதியாரை நினைவு கூறுவதால் பாரதியார் சொல்லி சென்ற செய்திகளை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவர் சொல்லிய கருத்துக்களை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அது ஒன்றுதான் அவருக்கு நாம் செய்யும் மரியாதை. அவர் நினைவு கூர்ந்து விழா எடுப்பது மட்டுமல்ல, இதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி விழாக்கள் மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும். அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்க வைப்பது உண்மையிலேயே சிறந்த செயல் என்று கூறி, விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு, ஏனென்றால் இந்த எல்லாமே பாரதிய வித்யா பவன் எல்லாம் கலந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.